Hallelujah. Praise be to his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God is good to us. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். We are united together on this day in the first week of May. மே மாதத்தின் முதல் வாரத்திலே நாம் இங்கே கூடி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் மே மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே கூடி வந்திருக்கிறோம். 4 months have passed away. 4 மாதம் என்ன பச்சு கடந்து போய்விட்டது. God is really good, gracious and merciful upon us. கர்த்தர் உண்மையாகவே நல்லவராகவும் நம்மேல் கிருபை உள்ளவராகவும் நம்மேல் இரக்கமுள்ளவராக இருந்திருக்கிறார். Hallelujah, hallelujah. So we have to praise him for the protection in this situation. இந்த சூழ்நிலையிலே அவரை பாதுகாத்துக்காக என்ன பண்ணோம்? அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். So he is giving a good opportunity even today. இந்த நாளிலே ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். To come united, அங்கே ஒன்றாக இணைந்து வந்து to praise him, அவரை துதிக்கும்படியாக, to worship him, அவரை ஆராதிக்கும்படியாக, to praise with our songs and singing, நம்முடைய பாடல்களை பாடி அவரை துதிக்கும்படியாகவும், and hear the voice of God, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும், and get the blessing from God for this week. இந்த வாரத்திற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன பண்றார்? ஆண்டவர் நமக்கு பெரிதான நன்மை செய்திருக்கிறார். Hallelujah, hallelujah. So we are a blessed people. ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். In this COVID-19 period, இந்த COVID-19 காலகட்டத்தில் none of us are affected by that pandemic. அந்த கொள்ளை நோயினாலே நாம் யாரும் ஒருவரும் அங்கே என்ன பண்ணல, பாதிக்கப்படவில்லை. Hallelujah. So far I didn't heard from all over India, from all our branches. நம்முடைய இந்தியாவில் இருக்கிற எல்லா கிளை சபைகளிலிருந்தும் we didn't hear, நாம் இன்னும் கேள்விப்படவில்லை. Not even a single person is affected by COVID. அந்த கொரோனாவால ஒரே ஒருத்தர் கூட பாதிக்கப்பட்டார் இதுவரையிலும் நாம் கேள்விப்படவில்லை. Hallelujah, hallelujah. What a greatest protection. எவ்வளவு பெரிதான ஒரு பாதுகாப்பு. How much grateful we should be to God. நாம் கர்த்தருக்கு எவ்வளவு அங்கே நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Hallelujah. Not only us, நம்ம மாத்திரம் இல்ல, those who are looking unto Jesus, இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், அனைவருக்கும் God is good and he is protecting them. கர்த்தர் நல்லவராய் இருந்து என்ன பண்றார்? பாதுகாக்கிறார். ஆகவே we have to praise, worship and give thanks unto the Lord. ஆகவே நாம் அவருக்கு துதி செலுத்தி ஆராதித்து அவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நன்றி சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So let us utilize this time. ஆகவே இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். One simple, one small opinion, ஒரு சின்ன opinion சொல்றேன். What is that? When we gather in the church, நாம் சபையிலே கூடி வரும் பொழுது, we will not go out of the church until the service over. அந்த ஆராதனை முடிவு மட்டுமாக சர்ச்சை விட்டு, ஆலயத்தை விட்டு வெளியே போக மாட்டோம். But when we are online, நம்ம அந்த ஆன்லைன்ல பார்த்துக்கும் போது we utilize the time as we like. இந்த நேரத்தை நம்ம விருப்பப்படுற மாதிரி உபயோகப்படுத்தி, we can stay for 5 minutes, 10 minutes, half an hour, or we may go out, coming in, going out, coming in. ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம், 20 நிமிஷம் அப்படி பார்க்கிறோம், அப்படி கலந்துக்கிறோம், வெளியே போடுவோம், உள்ள வருவோம், வெளியே போவோம், உள்ள வரும். பட் we should know the presence of God is there. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. Hallelujah. When we get into the presence of God, நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே பிரவேசித்த பிறகு, the presence of God is going to take over. கர்த்தருடைய பிரசன்னமானது அங்கே ஆட்களை போட போகிறது. Hallelujah. So let us try to stay until the service is over. ஆகவே ஆராதனை முடியும் மட்டுமாக இதில் தரித்திருக்கும்படியாக முயற்சி செய்வோம். I am not compelling you. நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. But it is opinion. ஆனால் அது ஒரு கருத்து தான். Take it if you want the blessing. அதில் வேணும்னா எடுத்துக்க. But at the same time I didn't say you will not get the blessing if you do all those things what I referred before. முன்ன சொன்ன காரியங்கள்லாம் நீங்கள் செய்வீங்கன்னா
blessing இல்லை நான் சொல்ல வரல. But let us set apart. ஒரு காரியத்தை பிரித்து வைப்போம். What is that? Set apart our time. நம்முடைய நேரத்தை அங்கே பிரித்து ஒதுக்கி வைப்போம். To praise and be in the worship, be in the service. கர்த்தரை துதிக்கும்படியாகவும் ஆராதனையிலையும் அந்த ஆராதனை ஒழுங்கிலேயும் to hear the word of God, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலே தரித்திருக்கும்படியாக to stay in that, let us set apart time. ஒரு நேரத்தை அதற்கு ஒதுக்கி வைப்போம். Hallelujah. We are blessed people. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் and we are going to be blessed in the days to come. வரப்போற நாட்களில் என்ன பண்ண போறார்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now we are going to sing with the choir. இப்பொழுது choir-ஓடு சேர்ந்து பாட போகிறோம். So choir-ஓடு சேர்ந்து பாடுவோம். Let us worship the God with our songs. நம்முடைய பாடல்களோடு கூட ஆண்டவரை என்ன பண்ணுவோம்? துதிப்போம், ஆராதிப்போம். Hallelujah. Now the choir.
Praise the Lord. We had a very blessed singing time. நல்ல ஒரு பாடல் நேரத்தை நாம் கொண்டிருந்தோம். And we all gathered, we all joined and sang. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடினோம். And worship the Lord. Give glory unto Him. அவரை ஆராதித்து அவருக்கு மகிமை செலுத்தினோம். Hallelujah. Little later we are going to read a portion from the Bible. வேதத்திலிருந்து ஒரு நேரத்தில் ஒரு பாகத்தை வாசிக்கிறோம். That is Psalms 46. சங்கீதம் 46. I just quoted 2 verses from that in this opening service. இந்த ஆராதனை ஆரம்பத்தில் அதிலிருந்து 2 வசனங்களை நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ஒரு முன்குறிப்பாக காட்ட போகிறேன். 46 verse 10. 46ஆம் அதிகாரம், சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Be still, know that I am God. I will be exalted among the heathen. I will be exalted in the air. Hallelujah. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Hallelujah. Hallelujah. So let us be still in this situation that God is showing to the people of this world that He is God. அவர் இந்த நேரத்திலே நாம் அமைதலோடு இருப்போம். கர்த்தர் அவரே தேவன் என்று உலகத்தின் ஜாதி ஜனங்களுக்கு அவர் காட்டுகிறார். Hallelujah. Hallelujah. 11ஆம் வசனம். The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. Hallelujah. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். So we need not go. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். God of Jacob is our refuge. Hallelujah. And the Lord of hosts is with us. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். So we need not to worry about it because we are inside the kingdom. நாம் பிளவுண்ட மறைக்குள்ளார். Hallelujah. Hallelujah. பிளவுண்ட மலையே உங்களிடம் தாருமே, வாக்கப்பட்ட கோயிலும் வாய்ந்த சேனி வெள்ளமோ பாவதோஷங்களாவும் நீங்கோ பாடியாரலும் rock of ages for me. Let me hide myself in Thee. Let the water and the blood from the river's side which flow be all save the double cure. Save me from this guilt and power. Hallelujah. God is going to save us from this guilt and power of this guilt, this situation. ஆகவே கர்த்தர் இந்த நேரத்தினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போறார், இளவுண்ட வலைக்குள்ளாக வைத்து பாதுகாக்க போகிறார். Hallelujah. Hallelujah. So we had a blessed hope. நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை உண்டு. That He will protect us. அவர் நம்மை பாதுகாப்பார். Hallelujah. Now our senior pastor, Reverend Hallelujah Israel, is going to greet the church and exalt you with prayer. இந்த நேரத்தில் நம்முடைய தலைமை போதகர் Reverend Hallelujah Israel அவர்கள் நமக்கு சபையை வாழ்த்தி நம்மை உற்சாகப்படுத்தி ஜெபம் செய்ய போகிறார். Hallelujah. Praise God. It's a joy for me today to be once again in the presence of the Lord. It is a joy for me today once again to be in the presence of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் மீண்டுமாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வருவது மகிழ்ச்சியா இருக்கிறது. Praise Him. Praise Him. கர்த்தரை ஸ்துதிப்போம். He
the two kindness, or we can divide the praises into two. The praises can be divided into two kinds. துதி செலுத்துதல் இரண்டு வகையாக பிரிக்கப்படக்கூடும். One on the side of the devil, One on the side of the devil, பிசாசின் பக்கமாக, the other on the side of God. the other on the side of the Lord. முக்கியமான பகுதி ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறதாய் காணப்படுகிறது. Both God and devil, Both God and the devil, ஆண்டவரும் பிசாசும் இருவருமாக when they hear the sound noise of his praises, when they hear the noise of his praises, துதி செலுத்துதலின் சத்தத்தை கேட்கும் பொழுது they will be attracted they will get attracted to them. to them, to those praises. அந்த துதிகளின் சத்தமாக ஈர்க்கப்படுகிறது. They want to know what people They want to know what people are doing there. are doing there. ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை காண விழைகிறார்கள். The Lord will never allow the devil to go on praising him or stay in the midst of his presence. The Lord will never allow the devil for him to take his praises or to go on praising him instead of our Father. So கர்த்தருடைய துதியை பிசாசு எடுத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒருபொழுதும் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக அது காணப்பட முடியாது. we come into the presence of the Lord because he does not like praising God. It comes and disturbs the presence of the Lord because it does not like us or people praising the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக பிசாசான் உட்நுழைந்து ஜனங்கள் ஆண்டவரை துதிப்பதை அவன் விரும்பாதனாலே அங்கே வேறு வித கிரியைகளை செய்ய முற்படுகிறான். God requires praises. God requires praises. ஆண்டவர் துதிகளை எதிர்நோக்குகிறார். He's always is interested in the praises which bring honor to God. He is always interested in the praises of the humans, us, which brings honor to our Lord. நாம் மனிதர்களுடைய துதிகளை ஆண்டவருக்கு கனம் செலுத்தப்படுகிற துதிகளை ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறார். At the same time, At the same time, அதே வேளையிலே the devil is also attracted by the praises that goes to God. the devil is also attracted to the praises that we give to the Lord. கர்த்தருக்கு செலுத்தபடியான துதியானது ஆண்டவரிடத்திலே போவதை பிசாசானவனும் அங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறான். But the devil wanted to cause problem and confuse everything. So the devil would like to cause problems and create a confusion atmosphere. ஆகவேதான் பிசாசான் எப்பொழுதும் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் அந்த வேளையிலே உருவாக்கும்படியாக செயல்பட பார்க்கிறான். That is the reason when we come together, it is always praise the Lord. That is the reason that when we come together, we should keep it as primary to praise our Lord. ஆகவேதான் நாம் எப்பொழுது கூடி வந்தாலும் முதலாவதாக ஆண்டவருக்கு துதிகளை செலுத்தி அவரை கனப்படுத்த வேண்டியது முக்கியத்துவமாய் காணப்படுகிறது. And And regarding the devil, regarding the devil, பிசாசை பொறுத்தமட்டிலே he also comes into his near the presence of the Lord to know who is what they do. the devil also comes near the presence of the Lord to see what we are doing. Are we praising him truthfully? பிசாசானும் கூட தேவனுடைய பிரசன்னத்திலே ஏற்படும்படியான துதி யார் துதி செலுத்துகிறார்கள் எவ்வளமாய் நடைபெறுகிறது என்பதை காணும்படியாக அங்கே நுழைகிறார். When God's praises arise, கர்த்தரை துதிக்கும்படியான துதிகள் எழும்புகிற பொழுது God creates that peace in us. ஆண்டவர் எப்பொழுதும் அதிகமாக திருப்தி அடைகிறார். When the devil wants When the devil wants to to know what is going on, find out what is going on பிசாசு என்ன நடைபெறுகிறது என்பதை காண முற்படுகிறார் and cause confusion, and cause confusion, அந்த வேளையிலே அவன் குழப்பத்தை உண்டாக்க முற்படுகிறார். there is fear in the heart of the devil.
and it develops the fear in the heart of us. அவன் நமக்குள்ளாக ஒரு பயத்தை உருவாக்கும்படியாக கிரியை செய்கிறார். And the people, I believe, will go out now praising God. So when people are released to go out and go ahead praising God, அவனமாக ஜனங்கள் ஆண்டவரை துதிக்கும்படியாக முற்படும் பொழுது அங்கே துதி செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். There will be fear in him. the devil starts to develop fear in him because he is praising the Lord. நான் ஆண்டவரை துதிக்கும் பொழுது அதை தடை பண்ண வண்ணமாக பிசாசு குழப்பத்தை உருவாக்க பார்க்கிறான். Just because the people had started to praise and honor the Lord, this ஏனென்றால் happens. ஜனங்கள் ஆண்டவருக்கு கனம் செலுத்தும்படியாக துதி செலுத்தும்படியாக ஆரம்பிக்கிற போதே வேளையிலே எதிர்மறையாக செயல்படும்படியாக சாத்தான் கிரியை செய்ய பார்க்கிறான். So when we can feel in the presence of the Lord, there is joy and fear and God joy. So when we come into the presence of this Lord, there is love and there is fear, God-given fear, and the God's love that is present in us. ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிற காரியம் அவரால் உண்டாக்கப்படுவதான மகிழ்ச்சி நமக்குள்ளாக காணப்படுகிறதா இருக்கிறது. The praise that helps the devil, the praise that draws God's presence. The praise that we give drives out the devil, and the praise that we have attracts God into us. நாம் செலுத்தபடியாக துதியானது பிசாசை துரத்தி அடிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் நம் பட்சமாய் நெருங்கி வருகிறவராய் காணப்படுகிறார். That is the reason People always praise God first in the meeting. That is the reason people always want to praise God first in their meetings. And that is what we are going to do this Sunday also. ஆகவேதான் ஜனங்கள் முதலாவதாக எல்லா கூட்டங்களிலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவனமாகவே நாம் இந்த நாளிலேயும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். Praise is first. துதி செலுத்துதல் கர்த்தரை ஆராதிப்பது முதன்மையாய் காணப்படுகிறது. The power of God should be released first. கர்த்தருடைய வல்லமையானது முதலாவதாக அங்கே அபிஷேகமாய் இறங்க வேண்டியதாக இருக்கிறது. And the devil will start to run. அந்த வேளையிலே பிசாசானவன் அங்கே ஓடி போகிறவனாய் இருக்கிறான். So before we start this Sunday, we will start with a moment of prayer. Yes. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பிக்கும் முன்பாக இப்பொழுது முதலாவதாக ஜெபம் செய்வோம். Our Heavenly Father, எங்கள் பரலோக பிதாவே, God of all creation, எல்லா சிருஷ்டிக்கும் கர்த்தரே, you are the one who holds everything and everybody in your hand, O Lord. நீர் தாமே எல்லாவற்றையும் யாவரையும் உடைய கரங்களிலே தாங்குகிறவராய் வைத்திருக்கிறவராய் இருக்கிறீர். So we present our praises to you. ஆகவே எங்களுடைய துதிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. That you may be glorified. நீர் மகிமைப்படும்படியாக. The devil should be afraid. The devil is afraid. பிசாசாக பயப்படும்படியாக ஆண்டவரே. Let your presence come in our midst today. இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னமான மத்தியிலே நிரம்பட்டும் ஆண்டவரே. Everybody should see
and feel your presence today, O Father. இந்த நாளிலே ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அனுபவிக்கிறவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. We thank you, Lord. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். We praise you, Lord. உமக்கே துதி செலுத்துகிறோம். And we bring this honor unto your feet. உம்முடைய பாதங்களிலே அந்த கனத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. Amen. Hallelujah. We are really blessed by the exaltation of our pastor. நம்முடைய போதகருடைய உற்சாகப்படுத்தினால் நம்முடைய என்ன பண்ணிக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Not only that, we are going to hear the voice of God through him in the sermon time. பிரசங்கத்தின் நேரத்திலே கர்த்தருடைய சத்தத்தை அவர் மூலமாக நாம் கேட்கிறோம். Hallelujah. Hallelujah. So it is good to gather this day also. நாளே கூடியிருப்பது நமக்கு நலமாக இருக்குது. One more addition in this week. இந்த வாரத்தில் இன்னொரு கூடுதலான ஒரு காரியத்தை சேர்த்து இருக்கிறார். What is that? என்னது? 2 persons, one brother and one sister from the church. சர்ச்சில் இருந்து ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் going to pray, ஜெபிக்க போகிறார்கள். Hallelujah. So they are going to pray for us, pray for our nation, pray for all the creation of God. அவர் நம்மளுக்காக ஜெபிக்க போறாங்க, நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போறாங்க, எல்லா ஜனங்களுக்கும், உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறார்கள். Hallelujah. அதற்கு முன்பாக we are not ungrateful people, we are grateful people. நாம் நன்றியுள்ள ஜனங்கள். So let us show our gratitude. ஆகவே நம்முடைய நன்றியை காண்பிப்போம் by thanking the Lord for his graciousness. அவருடைய பெரிதான கிருபைக்காக அவர் நன்றி செலுத்துவோம். And we let us praise him. அவரை துதிப்போம், worship, அவரை ஆராதிப்போம். So wherever you are, as I used to say, open your mouth, join with one another. நீங்க எங்க இருந்தாலும் எப்போது சொல்றது போல உங்கள் வாயிலை திறந்து ஒருவர் கலந்து கொள்ளும். எதுல? worship. அவரை ஆராதிப்பதிலும் அவருக்கு நன்றி செலுத்துவதிலும் என்ன பண்ணலாம்? கலந்து கொள்ளும். So this is the worship. ஆகவே இது துதி செலுத்தும்படியான நேரம். So let us thank and worship the Lord. ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதாக இருப்போம். Hallelujah, hallelujah, stotram, 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 stotram. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. We thank you Lord for the 4 months, 4 மாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். You are good unto us. நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர். Hallelujah. Even in this very pandemic situation, in the world நோயின் நேரத்திலே கூட ஆண்டவரே, you are our protector. நீர் எங்களுடைய பாதுகாவலர். You protect us. நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர். You are going to protect us also. இன்னுமாய் எங்களை பாதுகாக்க போகிறீர். Hallelujah. So we thank you Lord. Stotram, 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 stotram. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you Lord, praise you Lord. Stotram, 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 stotram. Open your mouth and say thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Let loose yourself. உங்களை திறந்தறியுங்கள். The Holy Ghost may bleed from you. உங்களுக்குள்ளாக இருந்து அங்க பரிசுத்த ஆவியானவர் அங்கே வேண்டிக் கொள்ளும்படியாக ஒரு அபாஷாந்தரனியவா. Hallelujah, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, ஸ்தோத்திரம் Jesus. Hallelujah, அபாஷாந்தரனியவா. Hallelujah, praise you Lord, praise you Lord. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord for thy protection and provision. நீர் எங்களை பாதுகாத்ததற்காக எங்களை போஷித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, stotram, 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 stotram. We thank you for our physical health, O Lord. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சரீர பலத்திற்காக ஸ்தோத்திரம். Thank you for the spiritual health. எங்களுடைய ஆவிக்குரிய சுகத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. And you are helping us to grow in thy path in the spiritual way.
நீர் எங்களை உடைய வழிகளிலே கர்த்தாவே ஆவிக்குரிய ஜீவியங்களையும் வளரும்படியாக செய்து வருவதனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஜீசஸ் ஹalleluya ஷாக்கர வீரவா ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus hallelujah hallelujah praise you Lord praise you Lord. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே நீர் எங்களுக்கு நன்றி இருதயத்தில் நீர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறபடியால் எங்களுக்கு உதவி செய்யறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Praise you Lord. Hallelujah 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 hallelujah. Thank you Jesus thank you Jesus thank you Lord thank you Lord thank you Lord thank you Lord thank you Lord. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் துதி செலுத்துகிறோம் துதி செலுத்துகிறோம். உம்மையே துதிக்கிறோம் உம்மையே வணங்குகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவியத்தின் பாதையிலே நீர் எங்களை நடத்தி வருகிறபடியாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord we thank you that thou art leading us in our life oh Lord. நீர் எங்களுடைய ஜீவியத்தை நடத்துகிறீர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீரே துதிக்கு பாத்திரர். Hallelujah you are worthy to be praised. Hallelujah 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 hallelujah. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீரே கொள்வீரா. Oh Jesus Ramashanda. Hallelujah hallelujah. Thank you Lord thank you Lord thank you Lord thank you Lord. We in the process now the day பிரசன்னத்தில் thank you for leading us tonight Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிறைவே நிரப்புகிறபடியால் Ramashanda. துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். Thank you thank you Lord thank you Lord thank you Lord thank you Lord. We surrender us. எங்களை முழுமையாக ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. We are going to bless this service. Bless this. ஆராதனைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக praise Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise you Lord praise you Lord praise you Lord praise you Lord praise you Lord. நன்றியா 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 நன்றியா. Now sister Padmini for சகோதரி பத்னி ஜானஸ். மகத்துவமுள்ள நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல அதிகாரங்களையும் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த 4 மாதமாய் இறைகளை போஷித்து பாதுகாத்து பராமரித்து இந்த 5வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க நீர் பாராட்டின அந்த கிருபைக்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் மட்டுமாய் நீர் எங்களுக்கு கண்மலையாய் எங்களை காக்கும் தெய்வமாய் இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரையா கர்த்தாவே. இந்த உலகமானது கர்த்தா இந்த கொள்ளை நோயினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரையா பலவிதமான உபத்திரத்திலையும் பாடுகளிலேயும் இடுக்கத்திலையும் கடந்து போவதான சூழ்நிலையிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே இறங்குவதற்காக நிறுத்தி நிற்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கர்த்தா மீறுதல் நிமித்தமாய் அக்கிரமங்களின் நிமித்தமாய் வந்த இந்த உபத்திரத்திலிருந்து எங்களையும் இந்த ஜனங்களையும் தேசத்தையும் விடுவிக்க நீர் ஒருவரே வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரானபடினாலே இந்த நாளில் நாங்கள் கர்த்தா சத்தியத்தின்படி நடக்காதபடி அசதியாய் இருந்த நாட்களுக்காய் தாவே இந்த சமூகத்தில் வந்து நிற்கிறோம். தயவாய் நீர் மன்னிக்க விடுமாய் செவிக்கிறோம் கர்த்தாவே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அனலுமின்றி குளிருமின்றி இருந்த நிலைமைகளை எல்லாம் நீ மாற்றி போட வேணுமாய் செவிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்ய வேணுமாய் செவிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த நாளில கூட உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தாவே இந்த விதமான கர்த்தாவே நிலைமைக்குள்ளேயும் கர்த்தாவே நாங்கள் துதிக்கும்படியாய் நீர் பாராட்டியுள்ள தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் சூழ்நிலைகளை எல்லாம் நீர் மாற்றி போட வேண்டுமாய் செபிக்கிறோம். தேசத்திலே ஜனங்களுக்கு கர்த்தா சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில்
என் சத்திய வசனத்தை கூட நீர் ஆசீர்வதித்து தருவனமா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தாவை கிரியை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தர வேணுமா ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தா உலகம் இங்கு நடக்கிற கர்த்தா இந்த ஆராதனைகளை கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேணுமா ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதலை எங்கள் சபைகளுக்குள்ளே எங்கள் குடும்பங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே நீர் கட்டளையிட போகிறபடினால் நமக்கு கொடாக்கோவை ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Hallelujah. Now we are going to hear a portion from the Bible as usual. Psalms 46. எப்பொழுதும் போல வேதத்திலிருந்து ஒரு பாகத்தை வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 46. First in English and then in Tamil. முதலாவது ஆங்கிலத்திலேயும் இரண்டாவது தமிழிலேயும் வாசிப்போம். Take Psalms 46. சங்கீதம் 46 வச்சுங்க. When they are reading, go through. படிக்கும்போது என்ன பண்ணுங்க, ஒரு சேர்ந்து பாருங்கள், சேர்ந்து வாசிங்க. Really, the word will speak to you and God will bless through the words of the Bible. அந்த வார்த்தை உங்களோட பேசுறதா இருக்கும். கர்த்தர் வேதத்தில் உள்ள வார்த்தையின் மூலமாக because this is the word of God. ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தையாய் now Bible read. The portion for today is taken from Psalms chapter 46. This parable talks about God, the refuge of His people and conqueror of the nations. Verse 1. God is our refuge and strength, a very present help in trouble. Therefore, will not we fear, though the earth be moved, and though the mountains be carried into the midst of the sea, though the waters thereof roar and be troubled, though the mountains shake with the swelling thereof. Verse 4. There is a river, the streams whereof shall make glad the city of God, the holy place of the tabernacles of the Most High. God is in the midst of her, she shall not be moved. God shall help her, and that right early. The heathen raged, the kingdoms were moved. He uttered his voice, the earth melted. The Lord of hosts is with us, the God of Jacob is our refuge. Come, behold the works of the Lord. What desolations he had made in the earth. He makes war to cease. He brake the bow, and he cut the spear. He burned the chariot in the fire. Verse 10. Be still and know that I am God. I will be exalted among the heathen. I will be exalted in the earth. And the last verse, verse 11. The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. சங்கீதம் 46 அதிகாரம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்திகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். We heard and follow the Bible reading. நம்முடைய வாசிக்கப்பட்ட வேத பகுதியை வாசிக்க கேட்டோம், கலந்து கொண்டோம். Now our brother Selvaraj is going to pray. இப்பொழுது சகோதரர் செல்வராஜ் அவர்கள் ஜெபம் செய்ய போகிறார். அன்பின் தகப்பனே, அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு சுதிக்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேலையிலும் கூட கர்த்தாவே நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் நினைக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் கர்த்தாவே எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே எந்த நாட்களில் எப்படியாய் நடப்பது என்று நாங்கள்
அறிந்திருக்கிறபடினாலே உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறபடினாலுமே நன்றியோடு துதிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தி வந்த எபினேசர் எங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே நன்றியோடு கூட உன்னை துதிக்கிறேன். தேவரீருடைய கோலும் படியங்களை தேற்றினபடினாலே நன்றியோடுமை சுதிக்கிறையா. அப்படியே கோணலான வழிகளை செவ்வையாக்கும்படியாய் எங்களை நீ தெரிந்து கொண்டபடினாலுமே நன்றியோடுமை சுதிக்கிறையா. வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்த அந்த ரட்சிப்பினாலே கர்த்தாவே நாமம் மகிமைப்படத்தக்கதாய் எங்களுக்கு வைத்த மாபெரும் கிருபைக்காகவே நன்றியோடுமை சுதிக்கிறையா. வரும்படியான இந்த கோபாக்கினையின் நாளிலே கர்த்தாவே கொரோனா என்கிற இந்த கோபாக்கினையின் நாளே நாடு தேசங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறதப்பா, நாடு தேசங்கள் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறதப்பா. இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய கிருபைகளை இம்மட்டமாய் தாங்கி வருகிறபடினால் நன்றியோடுமாய் சுதிக்கிறையா. அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபமானது அது கிருபையாய் மாறிக்கொண்டு இருக்கிறபடினால கிருபை நிறைந்த தகப்பனாய் அப்படியே கர்த்தாவே வாக்குக்கு எட்டாத பெரும் மூச்சியினாலே எங்களுக்காக நீர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறபடினால் நன்றியோடுமாய் சுதிக்கிறையா. கர்த்தாவே காலங்களும் நேரங்களும் கூட வருகையை எதிர்நோக்கி கர்த்தாவே ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்படியா இந்த நாட்களிலே இந்த வரும்படியான இந்த கோபாக்கினை நாட்களிலே மனுஷன் செய்த தப்பிதங்களையும் மனுஷன் செய்த பாவங்களையும் மனுஷன் செய்த அக்கிரமங்களையும் கூட அவனை அழிக்கும்படியாய் எழும்பும்படியான இந்த கொடிய நோய்க்காக நன்றியோடுமை சுதிக்கிறையா. பிள்ளைகளுக்கு என்று வந்திருக்கிறதான இந்த கொடிய நோயிலிருந்து ஜனங்கள் விடுபடத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே சுதிக்கிறையா. உலகத்தின் காரியங்களை ஒரு தூசியை போல உதறி போடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வரும்படியாய் எந்த விதமான தாக்கங்களோ எந்த விதமான கொடிய நோய்களோ எந்த விதமான வன்கண்களோ எந்த விதமான கர்த்தாவே காரியங்களும் கூட எங்களை கர்த்தாவே ஆழ்த்தினாலும் தேவனாகிய கர்த்தர் கோலினாலயங்களை தேற்றும்படியாய் வல்ல கோலினாலயங்களை தேற்றும்படியாய் ஆற்றும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் பாதுகாக்கும்படியாய் கரத்துல ஒப்பாடுகிறோம். போதகருக்காக செபிக்கிறோம், போதகருடைய பலவீனங்களுக்காக செபிக்கிறோம், சபைக்காக செபிக்கிறோம், சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாச குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், கர்த்தாவே கிளை சபைகளுக்காக செபிக்கிறோம், நாடு தேசங்களுக்காக செபிக்கிறோம், ஆளுகிறவர்களுக்காக அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம். நல்ல ஞானத்தோடும் புத்தியோடும் கூட நாட்டை ஆளுகிறவர்கள் செயல்படுத்தத்தக்கதாய் நீர் உதவி செய்யும்படியாய் கூட செபிக்கிறோம். வல்லமையின் கருத்து கீழே எங்களுக்கு ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பொறுப்புள்ள பாதபடியில ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Hallelujah. Now we are going to hear the word of God. கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். That is going to be presented by our senior pastor, our Hallelujah. அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய தலைமை போதகர் அவர்களாலே இந்த வேளையிலே நமக்கு பிரசங்கிக்கப்படும். Before that, அதுக்கு முன்பாக we are going to hear a special song. ஒரு விசேஷ பாடலை கேட்க போகிறோம். Following that, the sermon will be played. அதை தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியானது ஒளிபரப்பாகும். Stay and be blessed. தரித்திருந்து ஆசீர்வதிங்க. God is blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதம். Hallelujah. Now the special song. சுற்றி வந்த
தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுதிரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுதிரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சுழை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுழை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னையொன்றும் செய்யாதே. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னையொன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சுழை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுழை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சுழை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுழை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். In 1 King chapter 19 verse 7 it is said, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, angel came and told the prophet. இந்த தீர்க்கதரிசியாகிய இந்த எலியாவுக்கு தேவ தூதன் வந்து சொன்னார். It is said the angel of the Lord came second time அங்கே வேத வசனம் சொல்கிறது, இரண்டாவது முறையாக தேவ தூதன் வந்து and said, arise, அவர் சொன்னது, எழுந்திரு, eat, சாப்பிடு, because the journey is too great for you. ஏனென்றால் நீ போக வேண்டிய பயணம் வெகு தூரமாய் இருக்கிறது. In verse 8 it is said, 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், the prophet he arose, இந்த தீர்க்கதரிசி சொல்ல எழுந்து ate and drank. அவன் புசித்து அவன் குடித்து. Now it is important, இப்பொழுது முக்கியமாக கவனியுங்கள், he went in the strength of the food for 40 days and 40 nights. அவன் போஜனம் பண்ணின பின்பு அந்த போஜனத்தின் பலனை கொண்டு 40 நாள் அளவும் இரவும் பகலும் பயணமாக சென்றார். As far as to Horeb, the mount of the Lord. தேவனுடைய பர்வதம் என்று சொல்லும்படியான ஒரே பர்வதம் மட்டும் அவன் போனான். I make it short for you. உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் This என்றால், talks about what has happened one time in the life of Elijah. எலியாவுடைய ஜீவியத்திலே நடந்த ஒரு பெரிதான சம்பவத்தை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. One queen gave a challenge brought a challenge before Elijah. ஒரு ராஜாத்தி எலியாவுக்கு முன்பாக ஒரு சவாலை கொண்டு வருகிறார். So he had to go away from the place where he was. ஆகவே அவன் தங்கி இருந்த இடத்தை விட்டு அவன் அப்புறம் புறப்பட்டு செல்ல வேண்டியதாயிற்று. So the Bible tells us, ஆகவே வேத வசனம் நமக்கு he சொல்லுகிறது, had to go a long way ஆகவே நெடு தூரம் போக and he வேண்டியதாயிற்று. got tired ஆகவே இந்த எலியா சோர்வடைந்தார். and he started to sleep under a tree. அவர் ஒரு மரத்தின் கீழ் படுத்து உறங்கும்படியாய் நேர்ந்தது. An angel came and brought food for him. ஆனால் தேவ தூதன்
வந்து அவருக்கு ஆகாரத்தை கொடுத்தார். He got up, ate for the first time, அவன் எழுந்து முதல் முறையாக சாப்பிடுகிறார், and again went to sleep. மீண்டுமாக தூங்கி விடுகிறார். The angel came for the second time, ஆகவே இரண்டாவது முறையாக தேவதூதன் வந்து and he raised him up மீண்டுமாக அவரை தட்டி and எழுப்பி said this word, இந்த வேத வசனத்தை தேவதூதன் சொல்லுகிறார். eat the food, ஆகாரத்தை உட்கொள்ளு, because the journey is too great for you. ஏனென்றால் நீ போக வேண்டிய பயணம் வெகு தூரம். That's what we want to see this night. ஆகவே இந்த மாலை வேளையிலே இந்த கருத்தை கொண்டு நாம் For பார்க்கலாம். Elijah, the journey was too great, இந்த எலியாவுக்கு அந்த பயணம் வெகு தூரமாய் இருந்தது. because he had to go from Beersheba to the Mount Horeb, the mount of God. பெர்சபா தொடங்கி தேவனுடைய பர்வதம் என்று சொல்லும்படியான ஓரேப் மலை மட்டும் போக வேண்டியதாயிற்று. Even for you and I, the journey of life is too great and too long. உங்களுக்கும் எனக்கும் இந்த வாழ்க்கை பயணமானது வெகு தூரமாய் இருக்கிறது. Because we have to travel, we have to make the journey from earth to heaven. ஏனென்றால் நாம் இந்த பூலோகத்தை விட்டு பரலோகத்துக்கு பயணமாக செல்ல வேண்டும். We are traveling from birth to death நம்முடைய till we see the face of Jesus. நம்முடைய பிறப்பின் நாள் பொழுது மரிக்கும் நாள் வரைக்கும் அல்லது இயேசுவின் முகத்தை தரிசிக்க வரைக்கும் பயணமாக செல்ல வேண்டும். From birth to death, it's a long journey. ஆகவே பிறந்த நாள் முதல் மரிப்பதற்கு நெடு தூரம். As in the same way the angel told the prophet, ஆகவே தீர்க்கதரிசிக்கு இந்த தேவதூதன் சொன்னது போல, arise and eat. எழுந்திரு, சாப்பிடு. We should also eat and become strong to make the journey of life. ஆகவே நாமும் புசித்து நம்முடைய ஜீவ பயணத்தை தொடர நாம் உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். Once when it is started, ஆகவே நாம் பயணத்தை ஒருமுறை தொடங்கி விட்டால் நடுவிலே நிறுத்திவிட முடியாது. many people have got the treadmill in their house, or they go to gym to walk on the treadmill. ஆகவே உடற்பயிற்சிக்காக ஜிம் போய் அங்கே ஓடுவார்கள் அந்த அந்த மெஷின்ல. Start to walk on the treadmill. ஆகவே அந்த மெஷின் மேல அங்க நடக்கணும், ஓடணும். Once when the machine is started, அந்த இயந்திரம் அங்கே இயற்க ஆரம்பித்து they விட்டால் have to keep on walking. அவங்க தொடர்ந்து இப்படி நடந்துனே இருக்கணும். In case if they want to stand, அவர்கள் நிற்க பிரயாசப்பட்டாலும் the machine will throw them off. அந்த அந்த கருவியானது அவர்களை தூக்கி எறிந்து They விடும், will fall down அல்லது அது மேலேயே விழுந்து and விடுவார்கள், get hurt. அதை It பாதிக்கப்படுவார்கள். happened to me many times. ஆகவே எனக்கும் அது மாதிரி So மலமுறை. I speak with my personal experience. ஆகவே தனிப்பட்ட அனுபவத்தை கொண்டு சொல்லுகிறேன். Once when we started our journey of life, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஒருமுறை ஆரம்பித்தால் we have to keep moving on. நாம் தொடர்ந்து பயணம் செல்ல The வேண்டும். end is too long. We don't know how long it would be. அதன் முடிவு எவ்வளவாய் இருக்கும், எப்பொழுது இருக்கும் என்று நமக்கு தெரியாது. We have got two examples in the Bible. வேதத்திலே 2 உதாரணங்களை அல்லது எடுத்துக்காட்டாய் இருக்கிற The காரியங்கள், people who started the journey and how they end the journey of life. எப்படி இந்த நபர்கள் தங்களுடைய ஜீவ பயணத்தை ஆரம்பித்து எப்படி முடித்தார்கள் என்று வேதத்தில் There சொல்லப்பட்டிருக்கிறது. are several, but I take 2 of them. வேதத்திலே நிரம்ப இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் 2 கருத்துக்களை Very இப்பொழுது good பார்ப்போம். example is King David. அதற்கு ஒரு நல்ல சிறந்த உதாரணமாய் அமைவது தாவீது. And we read in 1 Samuel 1 சாமுவேல் chapter 16 verse 11. 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Just before that, அதற்கு கொஞ்சம் முன்பாக just before this happened, prophet Samuel came to his house, his father's house. தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்ப போகிறார். David's father's house. தாவீதின் தகப்பன் வீட்டிற்கு. And he wanted to anoint a king over Israel. ஆகவே இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஏற்படுத்த வேண்டும், ஒருவரை அபிஷேகிக்க வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி போகிறார். And David was not at home. அப்பொழுது தகப்பன் வீட்டிலே தாவீது இல்லை. He was keeping the sheep far away. இந்த தாவீது வெகு தூரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். And they sent for him. ஆகவே இந்த தாவீதுக்கு ஆள் அனுப்பி வர சொல்லி, and God said this would be the future king of Israel. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன்தான் வருங்காலத்திலே இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அரசாட்சி He never செய்யக்கூடியவன். expected that he would be a king. He never wanted to be a king.
ஆனால் தாவீதோ ஒரு ராஜாவாய் ஏற்பட வேண்டும் என்று எண்ணவும் இல்லை, அவன் நினைத்து பார்க்கவும் இல்லை. He was enjoying the life as a shepherd. ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இடையனாக அவன் தன் ஆடுகளை பார்த்து கொண்டு சந்தோஷமாயிருந்தான், Peaceful. But at சமாதானமாயிருந்தான். the same time, ஆனால் அதே சமயத்திலே he was fiddling with his swing. அவனுடைய அந்த உண்டிக்கோல் அல்லது கவன் கல்லை வைத்து அவன் விளையாடி கொண்டிருந்தான். And he thought he was passing time. ஆகவே அந்த கவன் கல்லை வைத்து அவன் அப்படியாக எப்பொழுதும் விளையாடுவது But பழக்கம். it was not so. ஆனால் அது விளையாட்டு அல்ல பாருங்கள். God was training him for his future. தன்னுடைய எதிர்காலத்துக்காக தாவீதை ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். What do I see here? இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? Life always changes quickly. நம்முடைய ஜீவிதமானது சீக்கிரமாக மாறிக்கொண்டே வருகிறது. In the long journey of life, நம்முடைய ஜீவியத்தின் நெடு தூர பயணத்தில் suddenly many challenges arises. அதிக சவால்கள் எழும்பி நிற்கின்றதை Many பார்க்கிறோம். changes comes in. அதிலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை காண்கிறோம். Sometimes people are able to face it, sometimes they are not able to face it. சில சமயங்களிலே ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது, சில சமயங்களிலே அது கடினமாக இருக்கிறது. Whether you are willing or not, உனக்கு முடிந்தாலும் முடியாவிட்டாலும் the moment when we born upon the face of this earth, நாம் இந்த பூலோகத்திலே பிறந்த மாத்திரத்திலே we have started the journey. நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்து We விட்டோம். have to go on, நாம் தொடர்ந்து பயணம் செல்ல வேண்டும், reach the end. நம்முடைய முடிவை அடைய வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And many things are happening. அநேக காரியங்கள் இடையே நடக்கிறது. And for to face the happenings, the changes, the challenges that comes on our way, மாற்றங்கள் வரும்படியான அந்த சமயத்திலே, சவால்கள் எழும்பும்படியான இந்த வழியின் பாதையிலே we need strength. நமக்கு பலன் தேவை. So in the life of David, ஆகவே தாவீதின் ஜீவியத்திலே நாம் பார்க்கிறோம், there was a sudden change for him. ஒரு திடீரென்று ஒரு பெரிய மாற்றம். He was called and anointed to be the king of Israel. இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஏற்படுத்தும்படியாய் அவனை அழைத்து அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். And he was not immediately become the king. உடனடியாக அந்த சனமே அவன் ராஜாவாய் ஏற்படவில்லை. There was a time in which he was taken to the place to be made as a king. அவன் ஒரு இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே அவனை ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டது. He went to meet his brothers in the war front. அங்கே போர் யுத்தத்தின் முனையில் இருக்கிற தன்னுடைய சகோதரரை சந்திக்கும்படியாய் தாவீது புறப்பட்டு He செல்லுகிறார். never knew that something special, something wonderful is going to take place there. அந்த போர் முனையில் இருக்கும்படியான இவர்களிடையே ஒரு பெரிய அற்புதம் அல்லது விசேஷமான காரியம் நடக்க போகிறது என்று தாவீது அறியாமல் இருந்தான். He thought that he was going to meet his brothers there in the war front. அங்கே போர் முனையிலே இருக்கும்படியான தன்னுடைய சகோதரருக்கு போய் சந்திக்கும்படியாக தான் தாவீது செல்லுகிறான். But we read here ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், in verse 7 chapter 17, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், he was transferred or he was made to ascend to the kingship or to the throne. அந்த தக்க சமயத்திலே அந்த ராஜாவாய் ஏற்படுத்தும்படியாக அவன் மாற்றப்பட்ட சம்பவத்தை பார்க்கிறோம். And he had to face Goliath. அங்கே பெரிய ராட்சிதனாகிய கோலியாத்தை சந்திக்க நேர்ந்தது. Nobody was able to face him. ஒருவராலும் அந்த கோலியாத்தை தகர்க்க முடியவில்லை. But a little David was able to face a great warrior Goliath. ஒரு யுத்த வீரனாகிய கோலியாத்தை இந்த சின்ன தாவீது முற்படுகிறான். Chapter 18 and 19 we read. 1 சாமுவேல் 18 19ஆம் அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். In many stages there was a tremendous risk came upon his life. பல முறை தன்னுடைய ஜீவன் பிழைக்க அவன் தப்பி ஓட வேண்டியதாயிற்று. King Saul himself turned out to be his enemy. சவுல் ராஜாவே தனக்கு உதவியாய் இருந்த அவரே அவனுக்கு விரோதியாய் மாறினார். Time came in his life அப்பொழுது அவனுடைய ஜீவிதத்திலே மாற்றம் ஏற்பட்டது. that he had to face the shame. அவன் அவமானத்தை சந்திக்க வேண்டிய He had to நிலைமையும் go on ஏற்பட்டது. exile. அவன் பயணமாக அவன் வெளியே புறப்பட்டு செல்ல He had வேண்டியதாயிற்று. to take reproaches. அவன் அவமான பாஷைகளையும் அல்லது புறங்கூறுதலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. This was the beginning experience of David in his early days. தன்னுடைய முக்கியமான நாட்களிலே இவ்விதமான ஆதி காலங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்க நேர்ந்தது. In 2 King chapter 5 verse 4 we read,
2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். David was only 30 years old when he became the king of Israel. தாவீது இப்படி ராஜாவாக ஏற்பட்ட பொழுது அவன் 30 வயதாக தான் இருந்தான். After becoming a king, ராஜாவாய் ஏற்பட்ட பின்பு தாவீது he had to face many dangers. அதிக ஆபத்துகளை சந்திக்க நேர்ந்தது. It all came upon him in his life, one after the other. இந்த ஆபத்துகள் விபத்துகள் அவனுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக அவனுடைய He வாழ்க்கையிலே had to face ஏற்பட்டது. enemies. அவனுக்கு விரோதிகளை He had சந்திக்க to fight நேர்ந்தது. wars. அவன் யுத்தம் செய்ய வேண்டியதாயிற்று. And even his dear people turned against him. அவனுக்கு சொந்தமான ஜனங்களே, அன்பு கூர்ந்த ஜனங்களே அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். That's how his life was changing from time to time, day to day. இப்படியாக தாவீதினுடைய ஜீவிதம் நாளின் பின் நாளாக காலத்தின் பின் காலமாக மாறிக்கொண்டே வந்தது. He was able to handle it. He was able to face it. அவன் எப்படியோ அதை சமாளித்தான், அதை முற்பட்டான். He was able to be faithful till the end. அவன் கடைசி வரைக்கும் உண்மையாய் தன்னை காத்து கொண்டான். Though, as I mentioned before, நான் ஏற்கனவே சொன்னது போல though many difficult times came upon him, தாவீதுக்கு கடினமான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வந்தாலும் he had a right relationship, contact with God. தேவனோடு சரியான தொடர்புடையவனாய் ஐக்கியமுடையவனாய் தாவீது இருந்தார். David was able to understand the deep things of God in his life. தாவீது தன்னுடைய ஜீவிதத்தை கர்த்தருடைய ஆழமான காரியங்களை நன்கு புரிந்து கொண்டார். David was the one who wrote many psalms which we read in the Bible. வேதத்திலே சங்கீத புஸ்தகங்களிலே அநேக சங்கீதங்கள் தாவீதால் எழுதப்பட்டவை. With all his difficult life, a changing life, தன்னை மாறி வரும்படியான ஜீவிதம், கடினமான வாழ்க்கையின் பயணம். he was careful to be righteous in the sight of God. ஆனால் தாவீதோ தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் எண்ணப்பட்டார். He ran his life with righteousness. தன்னுடைய ஜீவியத்தை ஒரு நீதிமானினுடைய ஜீவிதம் போல் காத்து நடந்தான். King David wrote the psalms about the holiness of God. தாவீது ராஜா தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து தன்னுடைய சங்கீதத்திலே எழுதுகிறார். About God's holiness and how man need to become holy before the holy God. பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு முன்பாக மனிதனும் எப்படி தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் எழுதினார். He wrote about the upright life. அங்கே செம்மையான ஜீவிதத்தை குறித்து தாவீது எழுதினார். If he was writing those holiness, righteousness, uprightness, அந்த நீதிமானுக்கேற்ற ஜீவிதம், பரிசுத்த ஜீவிதம், செம்மையான ஜீவிதம் என்பதையெல்லாம் தாவீது எழுதும் பொழுது it means that he lived that life. அப்படி அவர் எழுதியிருப்பார் என்றால் தாமாகவே அந்த ஜீவிதத்தை ஜீவித்தார். That is the reason the Bible tells us. ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, The journey is great. அந்த பயணம் வெகு தூரம், It is strainful. அது கடினமான பயணம். We need strength. நமக்கு பலன் தேவை. David kept the contact with God, right contact with God. ஆனால் தாவீதோ இந்த நீண்ட தூர பயணத்துக்கு சரியான தொடர்புடையவனாய் தேவனோடு ஐக்கியமுடையவனாய் இருந்தார். And God took pleasure to reveal greater things to David. அப்படி தேவன் தாவீதுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். David was also able to know about the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் தாவீது அறிந்திருந்தார். That was his life journey. இது தாவீதின் ஒரு ஜீவிய பயணமாகும். When we read chapter Acts, அப்போஸ்தலரின் புஸ்தகம், book of Acts, அப்போஸ்தலரின் புஸ்தகம் chapter 13 verse 34, 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது Apostle Paul refers it. அப்போஸ்தலனாகிய பவுல் தாவீதை குறித்து இங்கே காட்டுகிறார், He said, சொல்லுகிறார், I will give you a sure mercies of David. தாவீதுக்கு அருளின நிச்சயமான இரக்கங்களை உனக்கும் நான் காண்பிப்பேன் என்று Praise the சொல்லுகிறார். Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is a merciful God. நம்முடைய தேவன் இரக்கம் The நிறைந்தவர். character of God is mercy. தேவனுடைய ஒரு குணாதிசயம் இரக்கத்தின் ஆண்டவர். He calls his character the mercy that he shows upon the people. தன்னுடைய குணாதிசயமாகிய இந்த இரக்கத்தை ஜனங்கள் மேல் காண்பிப்பேன் என்று ஆண்டவர் He சொல்லுகிறார். calls it as a sure mercies of God. இது தேவனுடைய நிச்சயமான இரக்கங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So in this great journey, ஆகவே life journey, இந்த வாழ்க்கையின் நெடுதூர பயணத்திலே David was perfect. தாவீது பரிபூர்ண மனுஷனாய் காணப்பட்டார். He reached the end, the destination.
தன்னுடைய முடிவை தன்னுடைய லக்கை போய் அடைந்தார். pleasing God, தேவனை திருப்திப்படுத்தி reaching the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே தான் போய் சென்றடைந்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's what the Bible requires from us. இதைதான் வேதம் நம்மிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறது. Many times we have the same experience. அநேக சமயங்களில் இந்த விதமான அனுபவத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். How many times things come up unexpected in our life? எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத வண்ணங்கள் நடக்கிறது. Many times we are in a situation not knowing how to handle the things of life. எத்தனையோ சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று கூட நாம் அறியாதவர்களாய் There இருக்கிறோம். are people in the world, உலகத்திலே ஜனங்கள் இருக்கிறார்கள். they could not even face it, and so they commit suicide. அவர்கள் அந்த சம்பவங்களை சமாளிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். They could not go till the end. அவர்கள் முடிவு வரைக்கும் வாழ்க்கை பயணத்தை But சென்றடைவதில்லை. when we are born, since you are born, I am born in this world. நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நான் இந்த உலகத்தில் பிறந்த மாத்திரத்திலே We have to make this long journey and face the great effort in that journey. நாம் ஒவ்வொருவரும் இந்த நெடு தூர பயணத்தை நாம் பிரயாசப்பட்டு செல்ல வேண்டியதாயிருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There is another man, இன்னொரு மனிதனை வேதத்திலே that is வாசிக்கிறோம். King Saul. இது சவுல் ராஜாவை குறித்து He had a சொல்லப்படுகிறது. very good beginning. இந்த சவுல் ராஜா ஆரம்பம் அருமையாக When இருந்தது. we read 1 Samuel 13 to 15, இந்த 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் தொடங்கி 15ஆம் அதிகாரம் வரைக்கும் we read how he became the first king of Israel. இஸ்ரவேலின் மேல் முதலாவது ராஜாவாக சவுல் ராஜா He ஏற்படுத்தப்பட்டார். never expected that he will be a king. இந்த சவுல் ராஜா தான் ராஜாவாக ஏற்படுவார் என்று எண்ணவில்லை. When he met the prophet, தீர்க்கதரிசியை இந்த சவுல் ராஜா சந்தித்த and பொழுது the prophet said that the Lord showed me to anoint you as the king for God's people, over God's people. தேவனுடைய ஜனத்தின் மேல் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசி சொன்ன பொழுது His answer was, இந்த சவுலினுடைய பதில் who என்னவென்றால், am I? நான் யார்? I belong to a very small tribe, Benjamin, பெஞ்சமின் கோத்திரமாகிய ஒரு சிறு கோத்திரத்தின் மனிதனாச்சே நான். and my father's family is the least, the last one in that tribe. என்னுடைய தகப்பனாரின் வம்ச முறைகளை பார்க்கும் பொழுது அது கடைசியாக எண்ணப்படுகிறதே. How I could become the king of Israel? இந்த பெரிய இஸ்ரவேல் தேசத்தின் மேல் நான் எப்படி ராஜாவாய் That was மாறுவது? a surprise. அது அவனுக்கு திடீரென்று ஏற்பட்ட ஒன்று. And still the prophet made him to accept it. ஆனாலும் இந்த தீர்க்கதரிசியின் சொல்லின் பிரகாரம் அவனை ஏற்றுக்கொண்டான். And when we read those chapters, it says, இந்த 1 சாமுவேலில் நாம் இதை வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரங்கள் சொல்லுகிறது, immediately he did not sat on the throne and become a king. அவன் உடனடியாக சவுல் அந்த அரண்மனையிலே அந்த இறக்கையிலே உட்கார்ந்து ராஜாவாய் அரசாளவில்லை. He had to fight with his enemies தன்னுடைய எதிராளிகளோடு போராடி ஜெயிக்க and வேண்டியதாயிற்று. show that he is a leader, is a proper leader for Israel. இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் ஏற்படுத்த ஒரு சரியான தலைவன் என்பதை நிரூபிக்க வேண்டியதாயிற்று. People were very happy to have him as their king. ஆகவே தேவனுடைய ஜனங்களும் தன்னுடைய ராஜாவாய் சவுலை ஏற்றுக்கொள்ள ஆசைப்பட்டார்கள். It was only for a short time. ஆனாலும் இது ஒரு குறுகிய காலம்தான். After the King Saul was not faithful to God. ஆனால் சவுல் ராஜாவோ தொடர்ந்து தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இல்லை. But King David ஆனால் தாவீது ராஜாவோ was faithful and obedient. தேவனுக்கு முன்பாக அவன் உண்மையும் கீழ்ப்படிதல் உள்ளவராய் He was இருந்தார். righteous and holy and had knowledge about the uprightness. அவன் நீதிமானாய் பரிசுத்தவானாய் செம்மையானவனாய் அறிவை உடையவராய் இருந்தார். When we read chapters 28 to 31, தொடர்ந்து 28 to 31 அதிகாரங்களை நாம் we வாசிக்கும் read பொழுது how King Saul started to decline. எப்படி சவுல் ராஜாவுடைய ராஜ்யபாரம் குறைந்து கொண்டே வர ஆரம்பித்தது. He could not stay in good tune with God. ஏனென்றால் சவுல் தேவனோடு ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்ளவில்லை. He disobeyed God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சவுல் ராஜா மாறினார். He did what was forbidden by God. தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடாத காரியங்களை சவுல் ராஜா நடப்பித்தார். So God had to reject him. ஆகவே சவுலை ஆண்டவர் தள்ளினார். Let us take these two facts before us. ஆகவே இந்த 2 கருத்துக்களை இந்த 2 உதாரணத்தை நமக்கு முன்பாக நிறுத்தி There பார்ப்போம். was a time that he was excited.
ஒரு சமயத்திலே அவன் சுவாரஸ்யமாய் எண்ணப்பட்ட that he has been called to be the king. ராஜாவாய் ஏற்படுத்தப்பட்டேனே என்று சந்தோஷப்பட்டான். And in another time, in the end of his life, தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே அல்லது இன்னொரு சம்பவத்திலே he was rejected by God. தேவனால் அவன் புறக்கணிக்கப்பட்டான். He tells it very clearly. இதை தெளிவாக வேதத்தில் In சொல்லப்பட்டிருக்கிறது. chapter 28 verse 15, 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. Saul said, God has departed from me. தேவன் என்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் ராஜா சொல்லுகிறார். That was the end of his life. இதுதான் சவுல் ராஜாவின் ஒரு முடிவாய் இருந்தது. But King David, ஆனால் தாவீது ராஜாவோ God's mercy was upon him. தேவனுடைய இரக்கங்கள் அவனுடைய ஜீவியத்திலே இருந்தது. And God took pleasure to call himself God of David. தேவன் தாமே தாவீதின் ராஜா, தாவீதின் தேவன் என்று சொல்லுவதற்கு அவர் பிரியம் கொண்டார். Even the throne was named after David. அவனுடைய சிம்மாசனமும் தாவீதின் சிம்மாசனம் என்று ஆண்டவர் அழைக்கிறார். You know what was the end of Saul? சவுலுடைய முடிவு எப்படி இருந்தது? When he was in good time with the Lord, தேவனோடு நல்ல விதமாக அவன் தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது he destroyed and he chased away all the witchcraft people. அங்கே குறி சொல்லுவர்கள் அஞ்சரகக்காரரை எல்லாம் துரத்தி விட்டான். And the same Saul who drove them out, அந்த சவுல் யாரை துரத்தி விட்டாரோ and he went to them asking for help. அவர்களிடத்திலே குறி சொல்லுகிறவர்களிடத்திலே மீண்டுமாக ஒத்தாசை நாடி செல்லுகிறார். And when they asked how can King Saul come to a witchcraft person, எப்படி இந்த சவுல் ராஜா இந்த குறி சொல்லுகிறவர் அஞ்சரகாரரிடத்திலே செல்ல முடியும் என்று his கேட்டார். answer was, அதற்கு அவன் சொன்ன பதில், God has departed from me. ஏனென்றால் தேவன் என்னை புறக்கணித்தார். What kind of journey that we are making today? ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் பயணம் எப்படிப்பட்டிருக்கிறது? What part we are living in today? இன்றைக்கு எந்த பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? From the beginning till the end, we keep going on deeper and deeper and closer with God. நாம் நம்முடைய பயணத்தை ஆரம்பித்தது தொடங்கி இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக தேவன் பக்கமாய் கிட்டே செல்லுகிறோமா? As the prophet Elijah எப்படி அந்த எலியா தீர்க்கதரிசி சொன்னாரோ, reached Mount Horeb, ஓரேப் மலை வரைக்கும் சென்று, which is the mount of God, இது தேவனுடைய பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. and we say that we will also end our journey with the presence or in the presence of the Lord Jesus Christ. நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இயேசுவுடைய பிரசன்னத்திலே போய் சென்று அடைவோம் என்று நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? This morning we have seen it very clearly. இந்த கால வேளையிலே நாம் மிக தெளிவாக பார்த்தோம். Jesus is coming. இயேசு சீக்கிரம் And he said, வரப்போகிறார். I will change my people. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை நான் I மாற்றப் will போகிறேன். raise my people. என்னுடைய ஜனத்தை நான் எழுப்புவேன். And they shall be with me forever and ever. 1 Thessalonians 4:17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர்கள் என்னோடு கூட உயிரோடு எழுப்புவேன், அவர்கள் நித்திய காலமாய் என்னோடே We இருப்பார்கள். need to go till the end. ஆகவே நம் முடிவு வரைக்கும் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And it's a long journey. இது நீண்ட பயணம். And the first question is, முதலாவது கேள்வி, how are we today in our life journey? நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் எப்படி நடத்துகிறோம்? How do we find the challenges in our life? நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும்படியான சவால்களை எப்படி சந்திக்கிறோம்? How we take the good and the bad things of life? வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், அசம்பாவிதங்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? King David faced it with the help of God. தாவீது ராஜா தேவனுடைய ஒத்தாசையை பெற்று வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார். We read in the beginning, நாம் ஆரம்பத்திலே வாசித்தது போல angel came down தேவ தூதன் இறங்கி வந்தார். and put the food before the prophet. அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாக புசிக்க ஆகாரத்தை வைத்தார். Arise and eat this food. அந்த தேவ தூதன் சொன்னார், எழுந்து நீ சாப்பிடு, Because your journey is great. ஏனென்றால் உன்னுடைய பயணம் வெகு தூரம். In our life journey, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே unless God feeds us as he fed his prophet, தன்னுடைய தீர்க்கதரிசியை எப்படி தேவன் போஷித்தாரோ We will- அப்படி நம்மையும் போஷிக்காவிட்டார் we will not have the strength to complete our journey in the presence of the living God. நமக்கு பலனற்று போவோம், தேவனுடைய பிரசன்னத்திலே போய் சென்றடைய முடியாது. தேவன் ஒத்தாசை செய்ய வேண்டும். Saul was good and zealous for Jesus, for God.
தேவனுக்கென்று அவன் கொஞ்ச காலம் தேவனுக்கென்று வைராக்கியமாய் ஜீவித்தான். But he cannot stay in that life for a long time. ஆனால் சவுல் தொடர்ந்து அந்த வைராக்கியமான தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஜீவிதத்தை தொடர்ந்து That is இல்லை. the condition of all mankind today. இன்றைக்கு மனுஷருடைய சமுதாயத்திலே இப்படியே தான் இருக்கிறது. If we want to walk the journey of life successful and end it victorious, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை முடிவு பெற ஜெயமாய் அதை முடிக்க வேண்டும் என்றால் we need to eat the food from God. தேவன் கொடுக்கும்படியான ஆகாரத்தை நாம் உட்கொள்ள வேண்டுமே. That is the food which is going to give us the strength. அந்த தேவ ஆகாரம் தான் நமக்கு பலனை கொடுக்க போகிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What is that? அது என்ன ஆகாரம்? Jesus said இயேசு சொல்லுகிறார் in Matthew 15 மத்தேயு 15ஆம் அதிகாரம் verse 26, 26ஆம் வசனம், I cannot give the children's food to the dogs. பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க முடியாதே. When Jesus was on earth, இயேசு இந்த பூலோகத்திலே வாழ்ந்த one நாட்களிலே day a Gentile lady came to Jesus. கானானிய ஸ்திரீயாகிய ஒரு புறஜாதியார் தேவனிடத்திலே வந்தாள். She asked Jesus to help her daughter. அவருடைய பிள்ளைக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவரிடத்திலே விரும்பி கேட்கிறார். At that time Jesus said this word, அப்பொழுது ஆண்டவர் இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார், what I got is a food. அங்கே ஆகாரம் என்கிட்ட இருக்கிறது ஒரு ஆகாரம். என்னிடத்திலே ஆகாரம் உண்டு. It is a specific food for my children. ஆனால் இந்த ஆகாரம் விசேஷ வண்ணமாய் என்னுடைய பிள்ளைகளுக்கென்று I வைத்திருக்கிறேன். cannot take and give it to anybody. ஆகவே இந்த என்னுடைய பிள்ளைகளுக்கென்று வைத்த இந்த ஆகாரத்தை எல்லாருக்கும் நான் கொடுத்து விட முடியாது. If we want to be successful to reach the presence of God in the journey of our life, நம்முடைய வாழ்க்கை பயணம் ஜெயமாக தேவனுடைய பிரசன்னத்திலே சென்று அடைய வேண்டும் என்றால் we need to eat the food which God has prepared, which Jesus has got with him. இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த தேவ ஆகாரத்தை நாம் புசிக்க வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Otherwise it's impossible. இல்லை என்றால் நாம் போய் முடியாது. We will be like King David, King Saul. நம்முடைய ஜீவிய பயணம் சவுலை போன்று முடிந்துவிடும். Do you know what was the end of King Saul? தாவீதுனுடைய பயணத்தின் முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? He was slain by his enemies. தன்னுடைய எதிராளிகளால் அவன் வெட்டுண்டு போனான். And he was cut off. அவன் அறுப்புண்டு போனான். That is a sad situation. ஆகவே சவுலுடைய வாழ்க்கை வருத்தமான ஒரு முடிவு. And so we need strength today. ஆகவே நமக்கு பலன் தேவை. If we are born again, நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் we have become the children of God. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது That it does not end with that. அதோடு அது முடிவது இல்லை. And we have to continue to run the life as a child of God. நாம் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். And for that Jesus said, அதற்கு இயேசு சொல்லுகிறார், I have got the food for them. உனக்காக நான் ஆகாரத்தை What வைத்திருக்கிறேன். is that food? அது என்ன ஆகாரம்? The Bible tells us, வேதம் நமக்கு சொல்லுகிறது, on the day Jesus took the bread and broke the bread, அந்த நாளிலே இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு and he gave it to his disciples. தம்முடைய சீஷர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து, Eat ye in remembrance of me. நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படியாய் இப்படி He செய்யுங்கள். took the cup and he said, அவர் பாத்திரத்தை எடுத்து சொன்னார், this is my blood which is shed for the remission of sin. பாவ நிவாரணக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இது இருக்கிறது. You drink this இந்த பானத்தில் நீங்கள் பானம் in பண்ணுங்கள், remembrance of me, என்னை நினைவு கூறும்படியாய் for இப்படி to செய்யுங்கள். help us to in our life journey நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நமக்கு உதவி and செய்யும்படியாய் reach the presence of God தேவனுடைய பிரசன்னத்தை நாம் போய் and அடையும்படியாக have a victorious journey. நமக்கு ஒரு ஜெய ஜீவியத்தின் பயணமாய் இருக்க வேண்டும் என்றால் Jesus came and Jesus died on the cross. இயேசு வந்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். Jesus shed his blood on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். Jesus said, இயேசு சொல்லுகிறார், remember this. என்னை நினைவு கூறுங்கள். Remember I was scourged for you. உனக்காக நான் அடிபட்டேன், நீ நினைவு கூறு. So that in a situation like that I can help you. ஆகவே அவ்விதமான கடினமான சூழ்நிலையிலே நான் உனக்கு உதவி செய்வேன். I've gone through a great agony. அதிக துன்பப்பட்டார். Remember that. அதை நினைவு கூறுங்கள். Then in your time, in your life journey, உடைய வாழ்க்கை பயணத்திலே when you go through life's agony,
அதிகமாய் துக்கப்படும் பொழுது, life's agony, வாழ்க்கையின் துன்பத்திலே remember, நீங்கள் நினைவு கூற வேண்டும், I had it. நானும் அப்படி And சகித்தேன். so that's how I went to the cross. அப்படியாக உனக்காக நான் சிலுவையிலே சென்றேன். The remembering the work of the Lord Jesus Christ இயேசு கிறிஸ்துனுடைய சேவையை நான் நினைவு கூற is வேண்டும். a food for our life to derive strength to pass day after day. நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் ஒன்றின் பின் ஒன்றாக கடந்து செல்ல வேண்டும் என்றால் இயேசுவின் கிரியை நினைவு கூறுவதே நம்முடைய ஆகாரம். Because the prophet ate the food which God gave him, இந்த தீர்க்கதரிசி தேவன் கொடுத்த ஆகாரத்தை புசித்த மாத்திரத்திலே he could go with the strength for 40 days and 40 nights. அந்த போஜனத்தின் பலனை கொண்டு 40 நாள் இரவும் பகலுமாக அந்த தீர்க்கதரிசி கடந்து சென்றார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So it is important. ஆகவே இது மிக முக்கியமானது. Remember Jesus in your life. இயேசுவை நம்முடைய ஜீவியத்திலே நினைவு கூற வேண்டும். Remember everything what Jesus has done. இயேசு நமக்கு செய்த எல்லா காரியத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும். The blood of Jesus இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் was shed for you and I. உனக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது. And there is remission of sin, washing away of sin. அந்த இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தத்திலே பாவ நிவிர்த்தி உண்டு. Remember- பாவம் கழுவப்படுகிறது. Remember the blood of Jesus. ஆகவே இயேசுவின் இரத்தத்தை நினைவு கூறு. As much as we remember Jesus shed the blood, எவ்வளவா இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நினைக்கிறோமோ, we know we are clean, we are washed by that. நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்தமானேன் என்ற நிச்சயம். We can go on taking facing day after day till we reach the home. நாம் தொடர்ந்து நாளின் பின் நாளாக நம்முடைய நித்திய வீட்டை அடையும் வரைக்கும் நாம் செல்ல The முடியும். very remembrance of the accomplished work of Jesus இயேசு கிறிஸ்து செய்து தீர்த்த சேவையை நாம் நினைக்கும் பொழுது has got power. அதிலே வல்லமை இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Once when we remember what Jesus has done for us, இயேசு நமக்காக செய்ததை நாம் நினைவு கூறும் பொழுது it will make us to change our attitude. நம்முடைய சிந்தையை இது மாற்றக்கூடியதா It இருக்கிறது. will change our thinking. நம்முடைய யோசனைகளை அது It மாற்றக்கூடியதா will இருக்கிறது. change our lifestyle. நம்முடைய ஜீவிதத்தின் போக்கை மாற்றக்கூடியதா And இருக்கிறது. that's the reason Jesus said, ஆகவே தான் இயேசு I சொல்லுகிறார், keep this table before you. உனக்கு முன்பாக இந்த பந்தியை நான் வைக்கிறேன். You remember this. இது உனக்கு அது ஞாபகமாய் இருக்கட்டும். Remembering the work of Jesus is going to be a tremendous strength providing food for you and I. இயேசு கிறிஸ்துவின் சேவையை நினைவு கூர்வதே ஒரு தேவ ஆகாரமாய் நமக்கு இருக்கிறது. In Philippians chapter 4, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் verse 13, 13ஆம் வசனத்திலே Paul வாசிக்கிறோம். said, அப்போஸ்தலனாகிய பவுல் I சொல்லுகிறார், can do all things நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் by என்றார். Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus himself should be our strength, our food. இயேசு தாமே நம்முடைய ஆகாரமாய் நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்பட It's வேண்டும். not that we are eating Jesus. No. நாம் சாப்பிடுகிறோம் என்று அல்ல, We have to derive strength. அந்த ஆகாரத்திலிருந்து பலனை நாம் எடுத்துக்கொள்ள We have வேண்டும். to derive every need to to face the life and make the journey. நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை நாம் தொடர்ந்து செல்லும்படியான எல்லா தேவைக்கும் நாம் ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள If வேண்டும். Paul could say that I can do all things by Christ who strengthens me, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. that means அப்படி என்றால் he was holding on to Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை தொடர்ந்து பற்றிக் If கொண்டிருந்தார். somebody falls into the water or falls into a well, ஒருவர் அந்த கிணற்றுக்குள்ளே அல்லது தண்ணீரிலே விழுந்து விட்டார், they will always try to catch anything that they could feel strong till they die. ஆகவே ஏதாவது கையில் அகப்படுகிறதை பற்றிக்கொண்டு மறிக்கும் வரைக்கும் அதை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். That's the way we have to derive strength from Jesus. அப்படியாக தான் நாமும் இயேசுவிலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். Holding on to Jesus under all circumstances. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் இயேசுவை தொடர்ந்து பிடித்துக் கொண்டவர்களாய் இருக்க In our வேண்டும். good time, in our bad time, நம்முடைய நல்ல நாட்களிலும் நமக்கு தீங்கான நாட்களிலும் கூட in any kind of challenge that rises, hold on to Jesus. You will get the victory. எந்த விதமான சவால்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எழும்பினாலும் இயேசுவை தொடர்ந்து பற்றிக் கொள்ளுங்கள். You can go to the next day. அடுத்த நாளை நீ சந்திக்க முடியுமே. If your hold is not on Jesus, ஆனால் உன்னுடைய பற்றிக் கொள்ளுதல் இயேசுவின் மேல் இல்லாவிட்டால் there is no strength to face life.
வாழ்க்கையை சமாளிக்க உனக்கு பலன் இல்லை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So Jesus is there for you and I இயேசு உனக்காகவும் எனக்காகவும் இருக்கிறார். to give us the strength. நம்மை பலப்படுத்தும்படியாக. What do you do today? இன்றைக்கு நீ என்ன செய்து How can கொண்டிருக்கிறாய்? you say that you can make your life and run the journey that you got to do complete? உன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை நான் தொடர்ந்து சென்று முடிப்பேன் என்று சொல்லும்படியான உறுதி எங்கே? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We need faith. நமக்கு அதிலே விசுவாசம் தேவை. God, Jesus is the author and finisher of our faith. வேதம் சொல்கிறது இயேசு நம்முடைய விசுவாசத்தை துவக்குறவரும் முடிப்பவருமாயிருக்கிறார். Jesus is the one who feeds us the faith of God in our life. நம்முடைய ஜீவிதத்திலே தேவனுடைய விசுவாசத்தை நமக்கு ஆகாரமாய் கொடுக்கிறார். Jesus is the producer of faith. இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தின் ஆதாரமாய் இருக்கிறார். People do one thing. ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். Oh God, give me the faith, oh Lord. ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. That's what they pray. இப்படியாக ஜெபிக்கிறார்கள். They think that Jesus will take the faith like a gift and put it to you and you can easily receive it. அதை ஏதோ ஒரு gift கொடுக்கிறது போல இயேசு அந்த விசுவாசத்தை எடுத்து நம்மகிட்ட கொடுப்பார், நம்ம வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. Look how David had faith in God. ஆனால் தாவீதுடைய ஜீவியத்திலே எப்பேற்பட்ட விசுவாசத்தை அவன் உடையவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். In 1 Samuel 17 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் verse 34 37 he says, 34 36 37லே I believe as a Christian you know the story. விசுவாசிகளாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கதை தெரியும். For those who do not know the story, இந்த காரியங்களை அறியாத உங்களுக்கு let me tell you quickly. சுருக்கமாக இதை சொல்லுகிறேன். He said that he will go and fight with the giant. ஆகவே இந்த சின்ன தாவீது சொல்லுகிறார் அந்த கோலியாத்தை நான் போய் சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். And King Saul asked him, அப்பொழுது சவுல் ராஜா தாவீதை பார்த்து கேட்கிறார், how can you face the giant? இப்பேற்பட்ட யுத்த வீரனை நீ எப்படி சந்திப்பாய் You என்று. was a small young lad. நீ ஒரு சின்ன வாலிப பிள்ளையாக That இருக்கிறாயே. man was a great warrior. அந்த கோலியாத்து ராட்சிதன் ஒரு பெரிய யுத்த வீரனாச்சே. You know what was the reply of David? அப்பொழுது தாவீது என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை He said to கவனியுங்கள். him, அவர் சொல்லுகிறார், one day when I was keeping my sheep, என்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற ஒரு நாளிலே a lion came, ஒரு சிங்கம் வந்தது, a bear came. ஒரு கரடி வந்தது. They took my sheep. அதை என்னுடைய ஆடை எடுத்துக்கொண்டு அது சென்றது. I ran after the lion. அந்த சிங்கத்துக்கு பின்பாக துரத்தி சென்றேன். I ran after the bear. அந்த கரடிக்கு பின்பாக நான் துரத்தி சென்றேன். I killed them. அதை கிழித்து போட்டு I brought my sheep back. அதன் வாயிலிருந்து என்னுடைய ஆட்டுக்குட்டியை நான் கொண்டு வந்தேன். He declared, இந்த தாவீது சொல்லுகிறார், God who gave me the victory, who made me to do such things, is still here. இந்த சிங்கத்தின் கையிலிருந்து என்னை விடுவித்த ஆண்டவர் மீண்டுமாக எனக்கு ஜெயத்தை தருவார். And he will help me to kill the giant. ஆகவே இந்த ராட்சிதனாகிய இந்த கோலியாத்தையும் கர்த்தர் தரகும்படியான வல்லமை எனக்கு Do you கொடுப்பார். think it is easy to run after a lion? ஆகவே அந்த ஒரு சிங்கத்தை துரத்தி செல்வது ஒரு சாதாரண விஷயமா? If that will be the case with you, உங்களிடையே அப்படி ஒரு சம்பவம் நேரிட்டால் what will you do? நீங்க என்ன செய்வீங்க? You will not run after the lion, you will run away from the lion. நாங்க சிங்கத்தை துரத்தி செல்வது இல்ல, சிங்கத்தை விட்டு பயந்து வேறு வழியாக செல்வது. But that required courage. ஆனால் அப்படி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மன தைரியம் தேவை. God feeds people with faith by circumstances. சூழ்நிலைகளை கொண்டு இந்த விசுவாசத்தை போஜனமாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். So by the things that happen in our life, நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும்படியான காரியங்கள் sometimes it causes confusion. சில வேளையிலே அது குழப்பமாக காணப்படலாம். It may cause pain for us. நமக்கு அது வேதனையை கொடுக்க கூடியதா It may இருக்கலாம். bring shame to us. அது நமக்கு அவமானத்தை கொண்டு வரலாம். But God works through the circumstances and give you the experience. ஆனாலும் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் கிரியை செய்து அதை உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். If we are the children of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, if we have the assurance that we belong to God, நாம் தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகள் என்ற நல்ல நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால் we will rejoice நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். over everything that happens, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் மகிழ்ச்சி. because we know God is going to do something good out of that.
ஏனென்றால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலே நமக்கு நல்லதையே செய்வார் என்ற நிச்சயம். God is feeding us with faith. விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்து வருகிறார். How about you? உன்னை குறித்து என்ன? Do you see that you are fed by God? தேவனால் நீ போஷிக்கப்படுகிறாயா? That your faith is growing. உன்னுடைய விசுவாசம் வளர்ச்சி அடைகிறதா? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'm coming to the close. முடிவாக And to be victorious in our life journey, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஜெயமாய் நாம் முடிக்க வேண்டும் என்றால், may reach the destination of God's presence, தேவனுடைய பிரசன்னமாகிய நம்முடைய இலக்கை போய் அடைய வேண்டும் என்றால், the zeal for God is our food in life. நம்முடைய ஜீவியத்திலே இயேசுவுக்கென்று வைராக்கியமாய் இருப்பது ஆகாரமாய் இருக்கிறது. Jesus said, I got the food for my children. இயேசு சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கென்று நான் ஆகாரத்தை வைத்திருக்கிறேன். Angel said, arise and eat this food, this will give you strength. தேவதூதன் வந்து சொல்லுகிறார், நீ எழுந்து இந்த ஆகாரத்தை புசி, இது உனக்கு பலனாய் இருக்கும். Today the word of God tells you and I, இன்றைக்கு வேத வசனம் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறது, arise, எழுந்திரு, feed on zealous zeal for God. தேவனுக்கென்று வைராக்கியமான ஆகாரத்தை புசி. Again we see it in the life of David. தாவீதுடைய ஜீவிதத்திலே மீண்டுமாக ஒரு சம்பவத்திலே When we பார்க்கிறோம். read 1 Samuel chapter 17, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை மீண்டும் வாசிக்கும் we பொழுது read it in verse 26. 26ஆம் வசனத்திலே அங்கே தாவீது சொல்லுகிறார், David was standing before King Saul. சவுல் ராஜாவுக்கு முன்பாக தாவீது நின்று கொண்டிருக்கிறார். The king himself had no strength, no courage to go and fight with Goliath. ஆகவே இந்த சவுல் ராஜாவுக்கு இந்த கோலியாத்தை போய் சந்தித்து அவனோடு யுத்தம் செய்ய தைரியம் இல்லை. The whole army of Israel was trembling. They are trying to run away. ஆகவே இஸ்ரவேலில் இருக்கும்படியான எல்லா போர் வீரர்களும் கூட நடுக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கிறார்கள். But the little David, ஆனால் இந்த சின்ன தாவீதோ he says like this, இப்படியாக சொல்லுகிறார், who is this uncircumcised Philistine விருத்த சேதனம் பண்ணப்படாத இந்த பெலிஸ்தியன் யார், that he should defile the armies of God? தேவனுடைய போர் வீரரை, தேவனுடைய சேனையை நிந்திக்க இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் யார் என்று தாவீது கேட்கிறார். யார் இவன்? To talk against God's people. தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புவன் யார்? What is he? அவன் யார்? That he can come against the people of God, the armies of God. தேவனுடைய சேனைகளுக்கு விரோதமாய் நிந்திக்க கூடிய இவன் யார் என்று தாவீது He was கேட்கிறார். not a circumcised man. இவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனாச்சே. In those days circumcision is important that we belong to God. பண்டைய காலத்திலே அங்கே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஜனமாய் எண்ணப்பட்டார்கள். Today, இன்றைக்கு born again, ரட்சிப்பு, salvation, நம்முடைய மறுபிறப்பு, children of God தேவனுடைய பிள்ளைகள் is important. Being a children of God is important. அப்படி செய்வது தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியம். Praise the Lord. கர்த்தருக்கு So ஸ்தோத்திரம். David said, who is he? ஆகவே தாவீது கேட்கிறான், இந்த கோலியாத்தாகிய பெலிஸ்தியன் இவன் யார்? This shows the zeal that he got for God. இது தேவன் மேல் தாவீது கொண்ட வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. How can King Saul see the zeal of zeal of David? சவுல் ராஜா இந்த சின்ன தாவீதினிடையே இருக்கும்படியான இந்த வைராக்கியத்தை எப்படி காண முடிந்தது? Only when the time came for him to face the Goliath. கோலியாத்தை சந்திக்கும்படியான நேரம் வந்த பொழுது சவுல் அறிந்து கொண்டார். So every dangerous things that comes before us, நமக்கு முன்பான ஆபத்தான கடினமான சூழ்நிலைகள் நேரிடும் பொழுதுதான், every difficult situation that we face, நம் வாழ்க்கையிலே நாம் கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுதுதான், what happens to you? உனக்கு என்ன நடக்கிறது? God is allowing that, தேவன் அதை அனுமதிக்கிறார். that you may arise with the zeal. நீ தேவனுக்கென்று வைராக்கியமாய் You எழும்பும்படியாக, say, I belong to God. நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். What this can do to me? இந்த சூழ்நிலை எனக்கு என்ன We செய்யக்கூடும்? know the word of God, தேவனுடைய வார்த்தையை அறிந்த நாம், which clearly tells us வேதவசனம் திட்டவட்டமாக all சொல்கிறது, things work together for good. எல்லா விதமான காரியங்களும் நமக்கு நன்மைக்கென்றே நடக்கிறது. All things, எல்லா காரியங்களும், good and bad,
நன்மையானாலும் தீமையானாலும் however dangerous it might be, எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையானாலும் the word clearly says, வேதவசனம் திட்டவட்டமாக all சொல்கிறது things work out for good எல்லா காரியங்களும் நமக்கு நன்மைக்கென்றே for நடைபெறுகிறது. those who love the Lord. யாருக்கு நன்மைக்கென்று தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு. Praise the Lord. கர்த்தருக்கு How ஸ்தோத்திரம். many times you have seen the zeal of God in your life? எத்தனை முறை உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருந்திருக்கிறாய்? Experience it. அதை நாம் அனுபவிக்க முடியும் என்றால் Only when we go through difficult times of our life. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கடினமான சூழ்நிலைகள் மத்தியில் தான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So what is the message today? இன்றைக்கு என்ன செய்தி? You are on a life journey. நீ ஒரு வாழ்க்கையின் பயணத்தை தொடருகிறாய். You have got a great journey to accomplish in your life. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது. Do you have strength? உனக்கு பலன் உண்டா? Would you be able to finish it? அதை நீ தொடர்ந்து முடிக்க முடியுமா? How can you say? நீ அதை எப்படி சொல்ல There is முடியும்? only one way. ஒரே ஒரு வழி. That way is to eat the food which God supplies. அதுக்கு ஒரு வழி உண்டென்றால் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆகாரத்தை நீ புசிக்க வேண்டும். Have you got the food from Jesus? நீ இயேசுவிடத்திலிருந்து அந்த ஆகாரத்தை பெற்றிருக்கிறாயா? Day after day, do you remember Jesus? நாளின் பின் நாளாக இயேசுவின் காரியங்களை அறிந்திருக்கிறாயா? The work of the cross. இயேசுவின் சிலுவையின் பாடுகளை Is it அறிந்திருக்கிறாயா? producing strength? அது உன்னிலே பலனை உருவாக்குகிறதா? Today the church need to be strong. இன்றைய காலங்களிலே சபையானது உறுதிப்பட வேண்டும். And we find many weak people. அநேக பலவீனமான விசுவாசிகளை பார்க்கிறோம். The people are falling away. ஜனங்கள் விழுந்து போகிறார்கள். People have no courage. அவர்களுக்கு தைரியம் இல்லை. All that they want, help. ஜனங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒத்தாசை உதவி. Heal. சுகம். They are like little children. ஒரு சிறு பிள்ளைகளை போன்று. How long you could be a child? நீ எவ்வளவு நாளாய் ஒரு சிறு பிள்ளையை போன்று இருப்பாய்? Day after day we are growing. நாளின் பின் நாளாக நாம் வளர்ச்சி அடைய The வேண்டுமே. Bible tells us வேதம் நமக்கு சொல்லுகிறது. it is the time to be men and women. ஒரு முதிர்ந்தவர்களாய் ஸ்திரீகளாய் புருஷராய் இருக்க வேண்டும். It is the time to be mature. நாம் முதிர்ந்தவர்களாய் மாற வேண்டும். What kind of journey that you are making today? இன்றைக்கு எந்த விதமான பயணத்திலே நீ சென்று Is கொண்டிருக்கிறாய்? Jesus in the journey? இயேசு உன்னுடைய வாழ்க்கையின் Are பயணத்திலே you இருக்கிறாரா? holding on to Jesus? நீ இயேசுவை பற்றிக்கொண்டு பயணம் How செல்கிறாயா? many of you got assurance that Jesus is in me, with me? I am holding on. எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் உண்டு? என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே இயேசு உண்டு, நான் அவரை பற்றிக்கொண்டு I செல்லுகிறேன். know I am repeating, but that's the message. நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், அதுதான் இன்றைக்கு நல்ல செய்தி. Holding on. இயேசுவை பற்றிக்கொண்டு. It's not enough that Jesus is there in your journey. உன்னுடைய பயணத்திலே இயேசு இருந்தால் மாத்திரம் போதாது. But do you remember him? Do you hold on to him? இயேசுவை பற்றின ஞாபகம் உனக்கு இருக்கிறதா? அவரை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறாயா? Is Jesus training you in the life of faith? விசுவாசத்தின் பயிற்சியிலே இயேசு உன்னை பயிற்றுவிக்கிறாரா? What is your experience? உன்னுடைய அனுபவம் என்ன? What is your testimony today? உன்னுடைய சாட்சி என்ன? David gave the testimony there. தாவீது அங்கே சாட்சியாய் சொல்லுகிறான். A lion came. ஒரு சிங்கம் வந்தது. A bear came. ஒரு கரடி வந்தது. How many times you have faced the lions? எத்தனை முறை உன்னுடைய வாழ்க்கையிலே சிங்கம் போன்று சந்தித்திருக்கிறாய்? How many times you faced the bears in your life? எத்தனை முறை உன்னுடைய வாழ்க்கையிலே கரடியை சந்தித்திருக்கிறாய்? Which threatened you? அது உன்னை பயப்படுத்தி Which இருக்கிறது. brought fear in your life? உன்னுடைய ஜீவிதத்திலே பயத்தை கொண்டு What did வந்திருக்கிறது. you do to it? அதற்காக நீ என்ன செய்தாய்? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now the Bible tells us வேதம் நமக்கு சொல்லுகிறது, it is good, it is for your benefit. உன்னுடைய லாபத்துக்கென்றே இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. God allowed all the problems to pass on. எல்லா பிரச்சனைகளும் கடந்து வர ஆண்டவர் செய்கிறார். How do you handle it? அதை எப்படி சமாளிக்கிறாய்? Do you handle this with Jesus and holding on to him and remembering what Jesus has said? இயேசுவை உன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே கொண்டு, இயேசுவை பற்றிக்கொண்டு, இயேசுவை நினைவு கூர்ந்து நீ ஜெயிக்கிறாயா? Do you have a zeal for Jesus? இயேசுவுக்கென்ற வைராக்கியம் உன்னுடைய ஜீவிதத்திலே I உண்டா? belong to Jesus. நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். I belong to heaven. நான் பரலோகத்தின் வாசி. I belong to the glory. My life is for glory land. என்னுடைய ஜீவிதம் மகிமையின் தேசத்துக்கு உரியது. I will not make it short with this temporal world. இந்த உலகத்தின் குறுகிய வாழ்க்கையோடு நான் முடித்து விட போவது இல்லை. How many times you experience zeal? எத்தனை முறை தேவனுக்கென்ற ஒரு வைராக்கியம். The zeal is a great power
in God's children. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே வைராக்கியமானது ஒரு பெரிய பலனாயிருக்கிறது. It will never allow you to go away from God. தேவனை விட்டு உன்னை ஒருபோதும் பிரித்து செல்லாது. It's our zeal for God would make us to do great things to glory of God. தேவனுடைய மகிமைக்கென்று கர்த்தர் மேல் பற்றும்படியான வைராக்கியம்தான் நம்மை முடிவு பரியந்தம் Do you நிலைநிறுத்துகிறது. have that zeal? அந்த விதமான வைராக்கியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே If கொண்டிருக்கிறாயா? that is so, we can tell today. அப்படி இருக்கும் என்றால் நாம் இன்றைக்கு சொல்லக்கூடும், In my life journey, என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே though it is great and difficult, அது வெகு தூரமாய் கடினமாய் இருந்தாலும் I will face it. நான் அதை சந்திப்பேன். I will reach the end of the glory. நித்தியத்தின் ராஜ்யத்தை முடிவிலே சென்று அடைவேன். Praise the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. Amen. 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 Really we are blessed by the word of God. உண்மையாகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். Before we close this service, ஆராதனை முடிக்கும் முன்பாக let us pray. Those who want to be blessed and the ஆசீர்வாதம், those who want the help of God, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்ன்றவங்க, those who want the healing of God, கர்த்தருடைய சுகமாக்குதல் வேணும்ன்றவங்க, now keep your hand on your head. God's hand is going to be placed on your head. உன் தலை மேல கைகளை வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் என்ன பண்ண போகிறது? உன் கரத்தின் மேல் வைக்கப்பட போகிறது. Hallelujah. Thank you Jesus. Thank you for this wonderful time that the Lord given to us. தேவனுக்கு கொடுத்த இந்த மிக பெரிதான அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Now we come unto you. இப்பொழுது நாம் மண்டையில வருகிறோம். For the blessing, for the healing, for the protection, for the provision. இந்த வேளையிலே ஆசீர்வாதத்திற்காகவும் சுகத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் போஷிப்புக்காகவும் இந்த வருகிறோம் ஆண்டவரே. We know and believe. நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் that you are going to grant everything that what we want in our life. எங்களுடைய ஜீவியத்தில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீர் தரப்போகிறீர். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Bless us, O Lord. எங்களை ஆசீர்வதிப்பீராக. Protect us, O Lord. எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. In this situation also, let our mind be focused on you. எங்களுடைய சிந்தையானது உண்மையில் நாட்டப்படுவதாய் காணப்படும்படியாக நீர் கிருபை செய்வீராக. Bless each and everyone who joined in this service. இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிப்பீராக. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. Amen. Hallelujah. Now it is a time for announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரமாயிற்று. நான் சொன்ன போல every Sunday until we gather in the church, ஞாயிறு ஆராதனை morning 10 o'clock, காலை 10 மணிக்கு என்ன பண்ணும்? நடைபெறும். 10 மணிக்கு நடைபெறும். So join in that. அதில் கலந்து கொள்ளுங்கள் and be blessed. ஆசீர்வதிக்கப்படுங்கள். The contact address, contact phone number, contact mobile number are being displayed here. நம்ம தொடர்பு கொள்ளும்படியான phone number, email address மற்றும் WhatsApp number எல்லாம் இங்கே கீழே வரப்படுது. Want to contact us for prayer or other things, please contact us. ஜெபத்துக்காக வேறுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். God bless you. உங்களை ஆசீர்வதிக்கிறார்.